நிறைய சொன்னாங்க, தொழிலாளர்கள் நிறைய பேர் வேலைக்கு எடுக்கணும். அதுதான் நம்மளுடைய பாலிசியும். ஏன்னா இது என்ன, நம்ம எல்லாத்தையும் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்குலாம் இங்கே இல்லை. இங்கே எதையும் ஆட்டோமேஷன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நிறைய பேர் இதில் பயனடைய வேண்டும், நிறைய பேர் இதில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும், தொழிலாளர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த நிர்வாகமும் இந்த நிர்வாகத்தை சீரமைச்சு அனைத்து தொழிலாளர்களும் சந்தோஷமாக இருக்கணும். அதான் நம்மளுடைய பாலிசி. தொழிலாளர்களை சந்தோஷப்படுத்தி தொழிலாளர்கள் இன்னும் நிறைய பேர் இதில் வேலைக்கு சேர்த்து இந்த நிர்வாகம் மிகப்பெரிய நிர்வாகம் ஆக வேண்டும் என்று தான் எங்கள் அனைவருடைய ஆசையும். அதை நோக்கி தான் பயணத்தை மேற்கொள்வோம். அதுக்கு சில காலங்கள் பிடிக்கலாம், ஒரு சில காலங்கள் பிடிக்கலாம், ஒரு சில ஆண்டுகள் பிடிக்கலாம். ஆனால் இப்பயும் அதை செய்யாமல் விட்டுட்டோம்னா அதற்காக நம்ம பின்னாடி வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக தான் நிறைய நாட்கள் நமக்கு சிறப்பாக பணியாற்ற வேண்டியிருக்கும். அதற்காக நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே வர்றோம். ஏன்னால் அதை சீரமைக்கும் பொழுது ஒரு சில கலைகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கட்டாயத்திற்கு நாம் இருக்கிறோம். அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை செய்யாமல் நம்ம அதை செய்ய முடியாது. ஏன்னா இதை செய்யாமல் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியாது. நம்ம என்ன சொல்கிறோமோ, எதற்காக ஒரு நிர்வாகம் எந்த தனிநபருக்காகவும் செயல்படாது. ஒரு நிர்வாகம் மக்களுக்காக செயல்படும், அரசுக்காக செயல்படும். எந்த தனிநபருக்காகவும் ஒரு நிர்வாகமோ ஒரு நிறுவனமோ செயல்படாது. அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். அப்படி யாராவது தனிநபருக்காக செயல்பட்டால் அவர்கள் கண்டிப்பாக அகற்றப்படுவார்கள். அது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது உங்கள் எல்லாரும் நீங்கள் அதுக்கான ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். ஏன்னா நீங்கள் கண் முன்னாடி பார்த்துருப்பீங்க, எங்கே தவறு நடக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. என்கிட்ட பலர் வந்து சொல்கிறாங்க இவ்வளோ தவறு நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதை கண்டுபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் சார்பாக நீங்கள் என்ன மனதில் வச்சுருக்கீங்களோ அதை தான் நாங்களும் செய்கிறோம். கண்டிப்பாக அந்த தவறான நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா ஒருவர் செய்யும் தவறு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாதிக்குது. சில நாட்களாக அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக விரைவில் அனைத்தும் புதுப்பிக்கப்படும். சிறப்பான ஒரு நிர்வாகம் வரும். தமிழக மக்கள் அதற்கான பயன்களை பார்ப்பார்கள். எல்லாமே மாற்றணும். உங்களுக்கு தெரியும், எல்லாம் டிரான்ஸ்ஃபார்மராக லெகசி டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றணும். நம்மளுடைய டெண்டர் பாலிசியாக மாற்றணும். ஏதாவது புது அப்ளிகேஷன் வருதா மாற்றணும். அதுக்காக தான் வருகிற திங்கட்கிழமை அன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்ருக்கோம். நம்ம உள்ளே வந்து நிர்வாகத்திலையோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லையோ இல்லை டிரான்ஸ்மிஷன்லையோ எங்கேயும் தனியாரே அனுமதிக்க போவதில்லை. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பவர் ஜென்ரேஷன்ஸில் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம், சென்ட்ரல் கிரிட்லேருந்து வாங்குகிறோம், எல்லாம் வாங்குகிறோம். ஆனால் உள்ளே இருக்கிற நிர்வாகத்தில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லையோ இல்லை டிரான்ஸ்மிஷன்ஸ்லையோ உள்ள நிர்வாகத்திலையோ கண்டிப்பாக தனியார் பார்ட்டிசிபேஷன் இருக்காது. அந்த உறுதியை நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் பவர் ஜென்ரேஷனுக்கு வர திங்கட்கிழமை நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்ருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டத்தில் பல கோடுகள் இருக்கும். இந்த கோட்டில் போய் அந்த பாயிண்ட்டை தொட்டுட்டு அப்புறம் அந்த பாயிண்ட்டை தொட்டுட்டு தான் இங்கே வரணும்னு இருக்கும். ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும். இப்போ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பவர் ஜென்ரேஷன் பண்ணுமா, உங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளும் நிர்வாகம் கொடுக்கும். தாராளமாக செய்யுங்க, எங்களுக்கு தேவையான ரேட்டுக்கு கொடுங்க, அவ்வளோதான். இதில் எந்த ஒளிவு மலையும் இருக்காது, எந்த துண்டு சீட்டும் இருக்காது. ரொம்ப தெளிவாக இருக்கும். அதை நோக்கி பயணிப்பதற்கு தான் போன வாரம் அறிவிப்பு வந்தது. இந்த வாரம் இன்வெஸ்டர்ஸ் மீட்டு கூப்பிட்ருக்கோம். ஏன்னா கீழே இருக்கிற அந்த நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு, வந்த உடனே அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நம்ம செல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்ததுனால தான் திங்கட்கிழமை அதை கூட்டியிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீரமைப்பு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன கட்டுமானம் நம்மளுடைய மின்சாரத்துறையில் செய்யணும்னாலே பல ஆண்டுகள் ஆகும். ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆனாலும் அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆக பல ஆண்டுகள் ஆகும். ஆனால் இப்போ போடுற பேஸு கண்டிப்பாக என்னுடைய நம்பிக்கை இன்னொரு 3 ஆண்டுகளில் அதற்கான நம்ம ஒரு புத்துணர்வு 3 ஆண்டுகளில் அதை நம்ம வந்து கண் முன்னாடி நீங்கள் எல்லாம் பார்க்கும் சூழ்நிலை இருக்கும். அதோடைய பயனை பார்ப்பீர்கள். அந்த நம்பிக்கையோடு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த சீரமைப்பை நீங்கள் அனைவரும் எங்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும். உங்களுக்காக தான் நாங்கள் வேலை பார்க்குறோம், எங்களுக்காக இல்லை, உங்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும். இந்த பயணத்தில் முதல்வர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு இந்த துறையை என்னிடம் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை ஒரு துளி கூட வீணடிக்காமல் சிறப்பாக செயல்படும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இல்லை நம்மளுடைய இதுலேருந்து டைம் பவுண்ட் ப்ரொமோஷன்ஸு, வேஜ் ரிவிஷன்ஸு கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் கொள்கை அளவாக கண்டிப்பாக செய்யணும். அதாவது தொழிலாளர்களை சந்தோஷமாக தொழிலாளருக்கு தேவையான விஷயங்கள் அந்தந்த காலகட்டத்தில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கையும். இதை சீரமைச்சிட்டு, இந்த நிர்வாகத்தை சீரமைச்சிட்டு, இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தீங்க. சீரமைக்கிறப்போ நிறைய தடைகள் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கடந்த சில நாட்களாகவே பார்த்துருப்பீங்க. இதை சீரமைக்கும் பொழுது கண்டிப்பாக சீரமைச்சு விட்டு புதிதாக நிறைய பேர் வேலைக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதற்கான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும். சீரமைச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த பர்சன்டேஜ்னு ஒன்று உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. அதை நிறுத்தினாலே இந்த துறை இன்னும் மேம்படும். அது ஏற்கனவே நிறுத்தின ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை நிறுத்திட்டோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கடந்த சில நாட்களில் இன்னும் டைட் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் கீழே இருக்க ஓட்டைகளோ அதெல்லாம் அடைச்சிக்கிட்டே வர்றோம்.
எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% ஓட்டை அடைச்சிட்டோம். இன்னும் ஒரு 20% இருக்குது. அந்த ஓட்டைகளையும் அடைச்சி விட்டாலே இந்த துறை செழிப்படைய ஆரம்பித்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானவற்றை அனைத்தையும் முதல்வர் கண்டிப்பாக செய்வார். தொழிலாளருக்கு தான் நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டால் தான் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். இந்த செயினில் இந்த முக்கோண விஷயத்தில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை நோக்கி தான் எல்லாருடைய பயணம். நாங்கள் எந்த தனிநபரும் பயனடைவதற்காக அரசியலுக்கும் வரல, ஆட்சிக்கும் வரல, மக்களுக்காகவும் உங்களுக்காக தான் வந்திருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த பயணம் மிக சிறப்பாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து சொன்னாங்க, உங்களுக்கும் இல்லை எல்லாருக்கும் இது பயனடைய வேண்டும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.